விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகள், மாநாட்டை ஒருங்கிணைத்த கட்சி நிர்வாகிகள், மாநாடு ஏற்பாடுகளை செய்த கான்ட்ராக்டர்கள் ஆகியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜய் பரிசீலித்த பின் புறப்பட்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, தற்போது பரிசுகளை பெற்றுக்கொண்ட விவசாயிகளும் தொண்டர்களும் கான்ட்ராக்டர்காரர்களும் என்ன கூறுகிறார்கள்? விவரங்கள். மோனிசா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் உள்ளிட்டவர்களுடைய குடும்பத்தை நேரில் அழைத்து பரிசளித்தார், கௌரவித்தார் விஜய். தற்போது குறிப்பாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கியிருந்தார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்ப நீங்க தங்க மோதிரம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. குறிப்பா நேர்ல அழைச்சி உங்களை பாராட்டு தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் சார். இந்நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். இந்த மாநாட்டு பணி எனக்கு சிறப்பாக கொடுத்தாங்க சார். முதல்ல சொன்னாரு, சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா நீட்டா செய்யணும், மக்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம நல்ல மாதிரியா பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னா, அப்படி அவர் எந்த சந்தோஷமா எங்கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ அதை வர வச்சு எங்க குடும்பம், எங்க ஃபேமிலி எல்லாமே வச்சு அரிசி உணவு எல்லாமே அருந்தி எல்லாமே ரெடி பண்ணி சார் ரொம்ப ஹாப்பி. தளபதிக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அதுக்காக எனக்கு மோதிரம் அனுபவிச்சு எங்க ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருமே சால்வை பத்தி எல்லாமே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எங்களும் நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கோம். இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு நான் வெற்றி, அவர் கொடுத்த அந்த மோதிரம் எங்களுக்கு வெற்றியா நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பீங்க, நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க, நிறைய மாநாட்டுகள் நடத்திருப்பீங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருந்தது? உங்களுக்கு ஒரு 20 நாள் தான் டைம் இருந்தது இல்லையா? என்ன சவால்லாம் இருந்துச்சு இந்த மாநாடு நடத்துறது? சார், இந்த மாநாடு சொல்ல போனாவே மாநாடு இப்ப அந்த மாதிரி ஜனவரி அந்த மாதிரி மாசம் தான் மாநாடு நடத்துவாங்க. இந்த மாநாடு என்னன்னா, இந்த சார் செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அவருக்கு ஏதோ டேட் இது பண்ண முடியாத போச்சு. அப்புறம் அக்டோபர் பண்றது. அக்டோபர் நம்ம ஊர்ல மழைக்காலங்கள் அதிகப்படியான தமிழ்நாடுல வடகிழக்கு பருவமழை நல்ல மழை பெய்யும். அந்த நேரத்தில் இந்த மாநாடு பண்ண அப்படி அந்த மாநாடு பண்ணதுல இயற்கை எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்துச்சு. இந்த மழைனால எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. அங்கங்க தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாம் எடுத்து எங்களுக்கு வேலைகளை நல்ல மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அப்பயும் தளபதி கேட்டாங்க, நல்ல மாதிரி பண்ணிட்டு முடியுமா, இல்ல பந்தல் அமைக்க முடியுமா மக்களுக்கு கேட்டாங்க. இல்ல சார், ஓப்பனாக பண்ணிக்கலாம் சார், ஈவினிங் டைம் தான் கிரௌடபிள் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் சார், அப்பதான் நமக்கு அந்த நல்லா வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தீபாவளி டைமா இருக்கு, நீ கண்டிப்பா பந்தல் போடலாம்னு சொன்ன. அப்படி தளபதி இல்ல சார், இது பந்தல் போடுறது பத்தி இல்ல சார், கிரௌடபிள் நமக்கு அதிகமா இருக்கும், ஈவினிங் டைம் இருக்கும்போது நமக்கு அந்த இது நல்லா ஆயிடும் சார் சொன்னோம். உண்மையா இது எங்களுக்கு ஒரு சவாலான காலம் தான். இது அக்டோபர் மாசத்துல ஒரு மாநாடு நடத்துறது ஒரு சவாலான காலம் தான். எங்களை மாரி தொழிலாளிகள் எல்லாருமே தெரியும், எங்களோட பந்தல் கம்பெனி டீமுக்கு எல்லாருமே ஒர்க் எல்லாம் தெரியும், எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். அக்டோபர் மாசம் ஒரு மாநாடு நடத்துறது சவாலான விஷயம் தான். அதை தளபதி முன்னெடுத்து பண்ணதால் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சது. இந்த மோதிரம் போடும்போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து? பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? குடும்பத்தாரெல்லாம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். இந்த மோதிரம் அவர் தங்க மோதிரம் அனுபவிப்பாருன்றதுலாம் எங்களுக்கு இது இல்லை சார். நல்ல மாதிரியா மாநாடு பண்ணது எங்களுக்கு ஒரு வெற்றி. அதுவும் அண்ணன் கையில் நாங்கள் ஒரு மோதிரம் வாங்கினது எங்களோட வேலைக்கும் திறமைக்கும் எங்களுக்கு ஒரு இந்த மழையில எங்க புயல எங்க டீம் எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கோசரம் அதுக்கு ஒரு வெற்றி சின்னமா எங்களுக்கு மோதிரம் அழைச்சிட்டு இருக்காரு. பிரதர், நீங்க சொல்லுங்க, நீங்க விஜயை மீட் பண்ணிருக்கீங்கல்ல, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க நேர்ல பார்த்தது எப்படி இருந்தது? நேர்ல பார்க்க போது படத்துல பாக்குறது நேர்ல வித்தியாசமா இருந்துச்சு. படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சா? நேர்ல வித்தியாசமா இருந்தது. நல்லா பேசினாங்களா? நல்லா பேசினாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உங்க அப்பா நல்லா பண்ணிருக்காரு. உங்க அப்பா விஜய் சாரோட மாநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு அந்த சந்தோஷமா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது? ரொம்ப சந்தோஷமா. என்ன சொன்னீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க அந்த மாநாட்டுல, இன்னைக்கு நேர்ல இந்த கௌரவம் கிடைச்சிருக்கு, மரியாதை செலுத்திருக்காரு, உங்களுக்கு எப்படி இருந்தது? வேலை செஞ்சதுக்கான பரிசா கொடுத்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஃபேமிலியா கூப்பிட்டு எங்களை கௌரவிச்சதுக்கு அண்ணனுக்கு நன்றி. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, மாநாடு நல்லபடியா நடந்துச்சு எல்லாமே சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்கீங்க, குறிப்பா உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்க நேர்ல பார்த்து அன்பா பேசி உங்களுக்கு இன்னைக்கு விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவருடைய மாநாட்டுக்கு நீங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, உங்க வீட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. அவருடைய மாநாட்டுக்கு எங்க வீட்டுக்காரர் பந்தல் போட்டு அமைச்சு கொடுத்திருக்காருன்றது எங்களால இன்னமும் நம்ப முடியல. அவர் நேர்ல பார்த்தது இன்னும் எங்களால நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவர் நாங்க அண்ணா மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்கம்மா, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன பேசினாரு? எங்க கிட்ட நிறைய பாராட்டாரு, அப்பா பத்தி நிறைய பாராட்டு, மோதிரம் கொடுத்திருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது இல்லாம வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண
மோனிஷா, நீங்க வந்து கேட்டிருக்கலாம், இந்த வந்து மாநாட்டை நடத்தி கொடுத்தீங்க, குறிப்பா விஜய் கையில வந்து மோதிரம் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மோனிஷா, உபசரிப்பு விழா குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ராஜா.